ஹலோ கைஸ், நம்ம பண்ற ஷோ என்னன்னா வா காரை பார்க்க போ. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கார் பையர்ஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும், ஏதாவது தெருவில் 2 பைக் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பைக்கு, தெருவுக்கு 2 காருன்னு ஆகி போயிடுச்சு. நம்ம உலக வளர்ச்சிக்கு ஏற்ப மக்களும் அவங்களோட வளர்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக கோவிட்க்கு அப்புறம் கார் வந்து ஆடம்பர தேவையிலிருந்து அத்தியாவசிய தேவைக்கு மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கார் கம்பல்சரியா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நார்மலா ஒரு காமன் மேன் போயிட்டு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியன்ட், செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்மெண்ட், ஃபியூயல் டைப்பும் ஏகப்பட்ட ஃபியூயல் டைப்பு. என்ன மாதிரி ஃபியூயல் டைப்ல நம்ம எடுக்கலாம், நமக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு கார், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன் ஒரு கார் அப்படின்னு போனீங்கன்னா என்ன மாதிரி நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணணும், இல்ல உங்க தேவை எப்படி இருக்கு, அந்த நீடை பொறுத்து என்ன கார் போகலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ ஒரு மைக்ரோ ஃபேமிலி 4 பேர் தான் இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ பட்ஜெட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. எனக்கு இந்த பட்ஜெட் தான், இந்த பட்ஜெட்ல என்னென்ன கார் இருக்கு, என்னென்ன செக்மெண்ட்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ஃபியூயல் டைப், இப்போ நான் சிட்டி யூஸ் தான் டெய்லி பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபியூயல் போங்க. லைக் இன்னைக்கெல்லாம் ஈவி வந்துருச்சு. ஈவிக்கும் நார்மல் காருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். நார்மல் நீங்க ஐஸ் இன்ஜின் போனீங்கன்னா ஒரு டாக்ஸேஷன், ஈவி போனீங்கன்னா ஒரு டாக்ஸேஷன். ஆனா அந்த டாக்ஸேஷனை காம்பன்சேட் பண்ற மாதிரி வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னைக்கு ஒரு நார்மலா ஒரு 10 லட்ச ரூபாய் பிளான் பண்ணி போனீங்கன்னா அது 12 லட்ச ரூபாயில உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு பட்ஜெட் கால்குலேஷன், நான் 10 லட்ச ரூபாய் தான் பார்க்க போறேன்னா ஃபர்ஸ்ட் 10 லட்ச ரூபாயில ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன கார் பார்க்க போறோம், என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்றதுல அந்த செக்மெண்ட்ல என்னென்ன வேரியன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் போனீங்கன்னா இன்னைக்கு ஈவி எடுத்தீங்கன்னா ஈவியில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரை போகிறேன் அப்படின்னா ஐஸ் இன்ஜின் நம்பி நான் ஈஸியாக போயிடுவேன். எனக்கு ஒரு 10 கிலோமீட்டரில் வண்டி நிற்க போகுதுன்னு தெரிஞ்சால் கூட அந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே எனக்கு பெட்ரோல் பங்க் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஈவி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் இருக்கும், சில ஸ்டேஷன்களில் சர்வீஸ் இருக்காது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட் இருக்கு. ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஈவி தான் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அதை உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லை நான் வந்து இப்போ ஈவி போயிடலாமா ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரா வந்து எப்பயுமே ஈவி போகாதீங்க. ஒரு செகண்ட் கார் ஆப்ஷனா வந்து ஈவி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஈவியோட இன்ஃப்ரா வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளரல. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் காரா வந்து ஐஸ் இன்ஜின் போயிட்டு செகண்ட் காரா வந்து ஈவி போறது பெட்டரா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் லோன் எடுத்து பண்றாங்க. லோன் வந்து நம்ம எப்படி பண்ணோம் என்னன்ற டீட்டெயில் வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளோட சேலரியிலேருந்து ஒரு 20% மட்டும் அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது இஎம்ஐ மட்டும் கால்குலேட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் மந்த்லி நமக்கு வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது, சர்வீஸ் காஸ்ட் இருக்கு, இது இல்லாமல் வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து வரும். அக்சசரிஸ் அது மாதிரி ஆட் பண்ணுவோம். தேவையில்லாத அக்சசரிஸ் எல்லாம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டான பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் எடுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டிரைவர் சென்ட்ரிக்கா வேணும், இல்லை எனக்கு ஃபியூச்சர் மட்டும் போதும், இல்லை சேஃப்டி மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க பண்ற பட்ஜெட்ல என்னென்ன கார் இருக்கு, நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது நீங்க ஒரு நாள் ஒரு வண்டி, இன்னொரு நாள் ஒரு வண்டி டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4 வண்டி ஒரு செக்மெண்ட்ல பாக்குறீங்கன்னா 4ஐயும் ஒரே நாள்ல ஷெட்யூல் பண்ணி நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அது மாதிரி டெஸ்ட் டிரைவ் வந்து நீங்க 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. மினிமம் ஒரு 15 கிலோமீட்டராதும் நீங்க டெஸ்ட் டிரைவ் போயிட்டு வந்தால் தான் அதில் என்ன இருக்கு, சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம ஃபேமிலிக்கு வந்து அது கரெக்டாக இருக்குமா. இந்த தலைமுறையிலே நான் தான் ஃபர்ஸ்ட் கார் வாங்குறேன் அப்படின்றவங்களாம் இருக்காங்க, அப்பா அம்மாக்காண்டி வாங்குறேன். அவங்க கரெக்டாக ஏறி இறங்கணும், அவங்களுக்கான கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பொறுத்து தான் நான் இந்த பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்ல இது எடுக்கிறேன் அப்படின்றத இது பண்ணும். இல்லை நான் இது இல்லாமல் செகண்ட் ஹேண்ட்ஸில் போகலான்னா செகண்ட் ஹேண்ட்ஸில் நிறையா செக் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெக்கானிக்கை கூட்டு போயிட்டு நீங்க செக் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க செகண்ட்ஸ் போறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க இப்போ கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ரீசன் காண்டி ஒருத்தவங்க அப்ராட் போகலாம், ஏதோ ஒரு ரீசன் காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க போயிடலாம். அதுக்கப்புறம்னா இந்த இப்போ சுசுக்கின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரூ வேல்யூ வச்சிருக்காங்க, ஹுண்டாய்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராமிஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அதோட வாரண்டி தருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதே நீங்க தெரியாத ஒரு இடத்துல போகும்போது நீங்க எடுக்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும். லைக் வெஹிக்கிள்லேயே வந்துட்டு நீங்க செக் பண்ணாம எடுத்துட்டு வந்து அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உங்களுக்கு அது ப்ராமிசிங்கா இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி நீங்க பக்காவா ஒரு கார் எடுக்க போறீங்க அப்படின்னா நிறைய கன்சல்ட் பண்ணி வாங்க.